வணக்கம். ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் இப்போ அளவுக்கு சோஷியல் மீடியா பிரபலமாகாத அந்த டைமில் மோகன்லால் மம்முட்டி தாண்டி மலையாள சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச முகம்னா அது திலீப்போடது தான். பிரதானமாக நிறைய காமிக்கலான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ண ஆக்டர். ஆனால் அது மட்டும் இல்லை, சாந்து போட்டு பேரழகனுடைய ஒரிஜினலான குஞ்சு கூனன்னு செம்ம வேர்சடைலான பர்ஃபார்மரும் கூட. இவர் பாவனா கேஸில் சம்மந்தப்பட்டு அரசெலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுமே ஏதோ ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் நம்மளுக்கே துரோகம் பண்ணுற ரேஞ்சுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சர்ச்சைக்கு அப்புறம் இவர் நடித்த படங்கள் ஒன்று பயங்கரமாக ஃப்ளாப் ஆயிருக்கு, இல்லை சுமாரான ஹிட் ஆயிருக்கு. இந்த பிரின்ஸ் அண்ட் த ஃபேமிலி அதை விட கொஞ்சம் பெட்டரான ஹிட், அதாவது இது வரைக்கும் அதை போஸ்ட் சர்ச்சை ரிலீஸ் ஆன படங்களோட பெட்டரான ஹிட்டான படம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ரிலீஸ் டைமில் பார்க்குற ஆர்வம் வரல. இப்போ ZEE5 OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்க்கலாம், திடீர்னு தோணுச்சு, பார்த்துட்டேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் முடிச்சுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. திலீப்போடது பெரிய குடும்பம், 2 தம்பி, அவங்களுடைய மனைவிகள், குழந்தைகள், அப்பா அம்மானு பல பேர் இருக்காங்க. மூத்த மகன் தான் திலீப். வீட்டுடைய மொத்த பொறுப்பையும் அவர் தான் தாங்குறாரு. 2 தம்பிகளுக்கும் கல்யாணம் நடந்துருது. ஆனால் இவருக்கு மட்டும் அமையவே மாட்டேங்குது. ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக பிஹேவ் பண்ணி வர சம்பந்தங்களை கெடுத்துக்கிறாரு. அப்புறம் ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் வருது. அந்த பொண்ணு எப்படியும் ஓகே சொல்லிடும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அங்கேயும் ஒரு ட்ராஜடி. மனசு வெறுத்து போய் ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது மேட்ரிமோனியல் சைட்டில் இவருக்குன்னு ஒரு பொண்ணு, அதுவும் இவரை விட ரொம்ப யங்கான அழகான பொண்ணு ஓகே சொல்லுது. கல்யாணமும் நிச்சயம் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு பல லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு பிரபலமான இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது திலீப்புக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் அவர் ஃபேமிலி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. எக்கச்சக்க ரியாக்ஷன்ஸ், ஆக்வர்டான என்கவுண்டர்ஸில் முழிக்கிற விதம், பேசுகிற விதம், அவமானப்படுற விதம்னு திலீப்போடைய டிபிக்கல் நகைச்சுவை கலந்த பர்ஃபார்மன்ஸை முதல் பாதியில் பார்க்க முடியுது. 2-3 இடங்களில் தன்னுடைய நிலையை நினச்சி ஃபீல் பண்ணுற விதத்தில் கேரக்டர் மேலே பாவப்பட வைக்கிறாரு. தென் ஃபோனில் வர ஒரு நியூஸை பார்த்து கலங்குற மொமெண்ட்லையும், ஒரு கேரக்டரோட கையை பிடிச்சிட்டு அழகிற மொமெண்ட்லையும், ராணியா கிட்ட கிளைமேக்ஸில் பேசுகிற விதத்துலையும், செகண்ட் ஹாஃபில் ஓவராலாகவே சீரியஸ் எமோஷன்ஸில் தன்னுடைய அனுபவத்தை அவர் காட்டியிருக்காரு. செம்ம ஹைப்பரா எப்போ பாரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்னு கேமராவும் கையுமா சுற்றிட்டு இருக்கிற ஹீரோயின் கேரக்டரில் ராணியா ராணா சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் த டாப் நடிப்பு அந்த கேரக்டருக்கு செட் ஆனாலுமே கூட சில இடங்களில் ஆர்டிஃபிஷியலாகவும் ஃபீல் ஆச்சு. பட் ஓவராலாக ஒரு டீசெண்டான போர்ட்ரேயல். அப்பாவா சித்திக், அம்மாவா பிந்து பணிக்கர்னு 2 பேருமே இப்படியான ஃபேமிலி ட்ராமாஸில் ஒரு அப்பா அம்மா கேரக்டர் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு எழுதப்பட்டிருக்காங்க, நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. மஞ்சு பிள்ளை இந்த படத்துலையும் தனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன ரோலுக்கு ப்ராப்பராக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. காமிக்கல் ரிலீஃபுக்கு ஜானி ஆண்டனி, அவர் இல்லாத காட்சிகள் தான் கொஞ்சம் ரிலீஃப்னு சொல்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. தியான் ஸ்ரீனிவாசனும் படத்தில் ஒரு ஓரமாக நின்றுட்டு போயிருக்காரு. பொறுப்பான வயசான கொஞ்சம் பூமர்த்தனமான ஹீரோ, அவருக்கு கல்யாணம் ஆகிறதுல இருக்கிற பிரச்சனைகள், தென் அவர் லைஃப்ல வர ஒரு க்ரஷ், அதோட எதிர்பாராத முடிவு, இப்படி அடுத்தடுத்து லைட்டான ஃபன்னியான சீன்ஸா அடுக்கி போர் அடிக்காம கதையை கொண்டு போயிருக்காங்க இயக்குனர் பின்டோ ஸ்டீஃபனும் ரைட்டர் ஷாரிஸ் முகமதும். பொண்ணு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறத திலீப் தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு மொமெண்ட், அவங்க வீட்டுக்கு போய் பேசுற சீன், ஆல்ரெடி ஆன்லைன்ல பிரபலமான அந்த மலையூர் நாட்டாம சாங் வர அந்த சீன், கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற சில விஷயங்கள்னு அதே லைட்டர் ஃபன்னி ஸ்டைல் கண்டினியூ ஆகுது. சுவாரஸ்யமாகவும் நல்லாவும் இருக்கு. ஹீரோவுடைய பர்சனல் நிலைமையை வச்சு சென்டிமெண்டலா டூ மச்சா எதுவும் மில் பண்ணாம இருந்தது. ஹீரோயின் ஹீரோ ஃபேமிலியோட பாண்ட் ஆகிற விதம், மஞ்சு பிள்ளை ஹோட்டலை வச்சும் அதுல ஒரு சின்ன பொண்ணு கேரக்டரை வச்சும் செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வரப்பட்ட டிராமா, ஒரு பிராங்க் சீன் எமோஷனலா முடிகிற விதம், ஹீரோயின் பண்ண தப்ப ஹீரோ சரி பண்ண ட்ரை பண்ற சீன், இப்படி ரைட்டிங்ல சில நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. பாடல்கள் மாண்டேஜ்ல வருது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாலுமே கூட பெருசா எதுவும் மிஸ் ஆகாது. ஹீரோ கேரக்டர் சுற்றி இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுறதோ, ஹீரோவே அவமானப்படுறதோ, அடி வாங்குறதோ திலீப் படங்களில் புதுசு இல்லை. இந்த படத்துலையும் அப்படியான சில மொமெண்ட்ஸ் இருக்கு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாழ்க்கையை பற்றியெல்லாம் புது புத்தியில் என்ன இருக்கோ அதையே இந்த படத்துலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற டூ மச்சான சினிமா தனத்தை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த படத்தில் காட்டுற மாதிரி நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் காட்டுறதை விட மோசமாக நடக்குது. ஆனால் இந்த படத்தில் சொல்லப்பட்ட விதம் அவ்வளோ நேச்சுரலாக இல்லை. தென் ஆல்ரெடி திலீப் வயசை வச்சு முதல் பாதியிலேயே ஒரு சீக்வன்ஸில் பயங்கரமாக காமெடி பண்ணி அவரை ரியலைஸ் பண்ண வச்சிடுறாங்க. ஆனால் தன்னை விட இவ்வளோ யங்கான பொண்ணு தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏன் ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறத திலீப் கேரக்டர் எங்கேயுமே யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. கூட இருக்கிற ஒரு கேரக்டர் சந்தேகப்படுற மாதிரி டயலாக் வச்சாலுமே கூட அது ஜஸ்ட் காமெடிக்காக கடந்து போயிடுது. ஹீரோ ஹீரோயினுக்குள்ள என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு, க்ளோஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறத எங்கேயுமே அழுத்தமாக சொல்லலை. திடீர்னு கிளைமேக்ஸில் ஒரு சின்ன வீடியோன்னு அதையெல்லாம் எடுத்துறது காட்டுறது பெருசாக ஒர்க் ஆகலை. ஹீரோயினோடைய திடீர் மனமாற்றம் டோட்டலாக நம்பும்படி இல்லை. செம்ம ப்ரீச்சியான டோனில் ஊர்வசி பேசுகிற அவங்க வர அந்த ஒரே ஒரு சீனுமே கூட வழக்கமான சினிமா பாணியிலேயே தான் இருந்துச்சு. கதைக்கு வாக்கா மட்டுமே ஜானி ஆண்டனி கேரக்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோஷியல் மீடியா அட்டென்ஷன் தேடி வெறி பிடிச்சு சுற்றுற கேரக்டருடைய சைக் என்ன அப்படிங்கிறத இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக நம்மளுக்கு சொல்லியிருக்கலாம். அதை பற்றி ஒரு இன்சைட் கொடுத்துருக்கலாம். ஹீரோயினோட ஆன்டி கேரக்டரை வச்சு என்னமோ பெருசாக ரிவீல் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஹிண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே தொங்கல்ல விட்டதும் போர் ரைட்டிங் சாய்ஸ். மொத்தத்தில் இந்த பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி கிளீஷேவான எண்டிங்கையும் மெசேஜ் சொல்லப்பட்ட விதத்தையும் கொஞ்சம் மாற்றிருந்தா இன்னும் கூட சிறப்பான படமாக
படமாக எனக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பரவாயில்ல, குடும்பங்கள் கொண்டாடும் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. பெருசாக போர் அடிக்காத ஒரு காமெடி ட்ராமா திரைப்படம். ஒரு காலத்தில் காமெடி கலந்த மலையாள ஃபேமிலி ட்ராமா படங்களுடைய வைப்ஸ் நல்லாவே இருக்குது. அந்த வைப் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ZEE5 OTT-ல இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகுது, தமிழ்லையும் இருக்குது.